டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் முதியோருக்கான உணவுகள். ஏன் இன்னைக்கு முதியோருக்கான உணவுகள்? ஏன்னா நம்ம நாட்டில் முதியோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இல்லாதவர்களே கிடையாது, அல்லது உயர் ரத்தம் அழுத்தம் இல்லாதவர்களே கிடையாது. இப்படி இந்த நோயோட தன்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ முதியோருக்கு ஏன் உணவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவங்களுக்கு பல வகையான சிக்கல்கள் ஏற்படலாம். அதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காக நிறைய மருந்துகளை உட்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உணவில் கவனம் செலுத்தினாலே இந்த பசியின்மையை முதல்ல நம்ம தீர்க்க முடியும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல முதியோர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டீயோ காஃபியோ அதற்கு கூட 2 பிஸ்கட்ஸோ சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக செரிமானத்தை அதிகரிக்காது, செரிமானத்தை கெடுக்கக்கூடிய செயல். ஏன் இந்த இடத்துல இது முக்கியம்னா, ஒரு நடுத்தர வயது இருக்கிற ஒரு இளைஞருக்கு இருக்கிற செரிமான சக்தி முதியோருக்கு கிடையாது. ஏன்னா தாதுக்கள் இயல்பாகவே பலவீனமாக இருக்கும். அப்போ அவங்க காலையில் எந்திரிச்ச உடனே இந்த டீ காஃபிக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணீரில் கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் சீரகமோ அல்லது ஒரு இஞ்சி துண்டோ அல்லது நம்மளுடைய புதினா, நம்ம சுற்றி தான் நிறைய மூலிகைகள் இருக்கு இல்லைங்களா, இதை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிக்கலாம். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிடலாம், மற்றவர் இதை வெறுமாகவே சாப்பிடலாம். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே இந்த இளம் வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த மூலிகையை சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது அந்த கட்டு மொத்தமும் கிளென்ஸ் ஆகும். அவங்களுக்கு நல்ல பசியாக இருக்கும். அப்போ பசி வந்ததுக்கப்புறம் அடுத்த உணவு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அவருடைய வயதை அனுசரித்து நம்ம இந்த உணவு முறையை மாற்றிக்கொள்ளணும். நம்ம பிஸ்கட்ஸ்க்கு பதிலாக, ஏன்னா அவங்களால பசி எடுக்காது, பசி வந்தால் நீண்ட நேரம் பசியோடவும் இருக்க முடியாது. இந்த 2 சிக்கலுமே அவங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் அவல் நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை வடிச்சிட்டு அதை தேங்காய் திருவி போட்டு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல ஊட்டச்சத்தாகவும் இருக்கும். அல்லது பழங்களை மென்று சாப்பிடக்கூடிய அளவு இருந்தாங்கன்னா பழக்க துண்டுகளை இதை அரிஞ்சு போட்டு கொடுக்கலாம். அப்போ நல்ல நார் சத்தும் அவர்களுக்கு கிடைக்குது, அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்குது. இதற்கு பதிலாக அந்த காஃபியில் ரஸ்க்கு அல்லது பிஸ்கட்ஸ், ஏன்னா நான் கடைகளுக்கு போகும்போது பார்ப்பேன் பேக்கெட்டாக வாங்குவாங்க. ஏன்னா இது அனைத்துமே உடல் நலத்துக்கு கேடு தான். அப்போ காலை உணவை இப்படி மாற்றலாம். சரி, சாப்பிட்டாச்சு. நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகணும்னா தண்ணியில் கொஞ்சம் ஜீரகம் கலந்து அதை கொதிக்க வைத்து குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து அவங்க சாப்பிடும் பொழுது அந்த வயிற்றில் இருக்க உணவு படிப்படியாக நம்மளுடைய சிறுகுடலுக்கு சென்று செரிமானம் ஆகுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு அடுத்த சிக்கல் என்னவாக இருக்கும்னா, மலச்சிக்கல் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். அப்போ மலச்சிக்கலுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு இயக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அதிகமாக நடக்க முடியாது, ரொம்ப அதிகமாக வேலை செய்ய முடியாது. அப்போ இயக்கம் குறைவாக இருக்கனால இயல்பாகவே மலச்சிக்கல் இருக்கும். இரண்டாவதாக, பெரும்பான்மையான முதியோர்கள் இன்றைக்கு சர்க்கரை நோயில் இருக்காங்க. சர்க்கரை நோயில் மலச்சிக்கல் ஒரு காமனான அறிகுறி. அப்போ இரவு உணவில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இரவில் சப்பாத்தியோ அல்லது வீடுகளில் பொதுவாக அவங்களுக்கு சமைக்கின்ற உணவு இவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இரவில் அவங்க இப்போ என்ன சாப்பிட்லாம்னா, ஒரு பாசிப்பயிறு அல்லது உளுந்து கொஞ்சம் ஒரு 1/2 கப் எடுத்துட்டு ஒரு 1/2 கப் அரிசி சேர்த்து வெந்தயம், பூண்டு, சீரகம் இது எல்லாமே சேர்த்து வேணும்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு நன்றாக வேக வைக்கணும். குக்கரில் கூட வைக்கலாம். வேக வச்சு கஞ்சி போன்ற உணவுகள் எடுக்கணும். அதற்கு கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த மலக்குடல் வறட்சி அவங்களுக்கு படிப்படியாக குறையும். இதையும் தாண்டி அவர்களுக்கு இருக்குன்னா, திரிபலா பொடியை இயல்பாக ஒரு 1/2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் அவங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி மருத்துவருடைய ஆலோசனையோடு சாப்பிடலாம். அப்போ மலச்சிக்கலும் அவர்களுக்கு தீரும். ஏன்னா இந்த 2 பெரிய விஷயமும் இன்னைக்கு முதியோர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. மூன்றாவதாக பார்த்தோம்னா தூக்கமின்மை. ஏன்னா தூக்கமின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதற்கு நிறைய மருந்துகள் ஆன் த கவுண்டர் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தூக்கம் நல்லா வரணும்னா இரவு உணவை கொஞ்சம் முன்கூட்டியே அவங்க சாப்பிடணும். அதை கஞ்சி போன்று சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு இயல்பாக செரிமானம் இருக்கும். அதற்கு பிறகு பாலில் வேணால் கொஞ்சம் அமுக்குரா சூர்ணம் அதை சேர்த்து சாப்பிடும் பொழுது இயல்பாக தூக்கம் வரும். அதற்கு அடுத்தபடியாக உடம்புக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல். இதை நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த தோலோட வறட்சி, எலும்புகளுடைய சத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் அந்த தூக்கத்திற்கும் அந்த தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அல்லது ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் உச்சியில் வச்சிருந்தாலும் அவர்களுக்கு நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை நிறைய குறையும். இன்னும் அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு பசி இருக்குது அல்லது ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கருந்திராட்சையை அவங்க மென்று சாப்பிடலாம். எலும்புகள் பலமாகணும் அப்படின்னா அவங்க கொள்ளை ஊற வைத்து வேக வைத்து கஞ்சி போன்று சாப்பிடலாம், அல்லது அரைத்து வேக வைத்து புட்டு போன்று சாப்பிடலாம். இதை நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அடிப்படையாக அவருக்கு வருகின்ற பிரச்சனையான மலச்சிக்கல்,
தூக்கமின்மை, எலும்புகளில் வலி இதெல்லாம் மாறும் பொழுதே அவர்களும் தன்னம்பிக்கையுடன் ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்றைக்கு என்ன தேவைன்னா நம்ம மாற்றம் ஒன்று தான் தேவை. ஏன்னா நோய்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. உணவு மூலியமாக தான் ஒவ்வொரு நாளும் நம்ம நோய் வராமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உணவை மாற்றிய பிறகும் ஏதேனும் சிக்கல் இருந்தால் நம்ம மருத்துவர் மூலியமாக நம்ம மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். உணவு தான் வாழ்க்கையின் அடிப்படை தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நம்ம கருத்தாக நம்ம சொல்ல விரும்புகிறோம். சரி நேயர்களே, இன்றைக்கு முதியோருக்கான உணவு முறைகளை பற்றி சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.